வணக்கம். சுபிக்ஷா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து வழக்கம் போல எப்பவும் போல உங்களுடைய ஆதரவுகளை சேனலுக்காக கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஜூன் மாத ராசி பலன்கள், ஜூன் மாத பலன்களை பார்க்குறோம். 9 கிரகம் 12 கட்டத்துக்கும் என்ன மாதிரி நடக்கும், எல்லா ராசிக்கும் பார்த்துட்டு வரதுல இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிகம். அப்ப ஜூன் மாதம் 2024 அந்த ஒரு மாத காலம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் ரெண்டுக்கும் நீங்க பலன் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். அப்ப விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னம் அன்பர்கள் இதை புரிஞ்சுக்கணும். எனக்கு ராசி இருக்கு, எனக்கு லக்னம் இருக்கு, எதுக்கு எடுத்துக்கிறது இல்லை. லக்னமா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க, ராசியா இருந்தாலும் எடுத்துக்கங்க, கண்டிப்பா அது பேசும், தப்பு வராது. ஆனா கோச்சாரத்தை மேக்சிமம் ராசிக்காக தான் நீங்க பொருத்தி பார்ப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் அந்த லக்னத்துக்கும் பேசப்படுது அப்படிங்கிறதா இது. மற்றவங்க யாரையும் நம்ம குறை சொல்லல, எனக்கு ஏற்பட்ட ஆய்வு அனுபவத்தை நான் இதுல சொல்றேன், அவ்வளவுதான். சரிங்களா? காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி விருச்சிகம். அந்த ஆயுள் ஸ்தானம் முடிவடைகிறதுங்கிறது, ஆயுள் காரகன்கிறது 8ஆம் இடம் தான். அப்ப 8வது ராசியை கொண்டு போய் அங்க ஆயுள் ஸ்தானத்துலதான் அவங்களுக்கு சந்திரன் நீசமாகிறது. இந்த உடல் காரகன் நீசமடைந்து நீ மோட்சத்துக்கு செல்லுகின்ற ராசின்னு விருச்சிகத்தை அப்பவே நம்ம முன்னோர்கள் வச்சுட்டாங்க. அப்ப அந்த விருச்சிகத்துக்கு பலாபலன்கள் எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த ஜூன் மாசத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் மறைந்து இருப்பார். உங்க லக்னாதிபதியும் அவர் தான். முதல்ல உணர்ச்சி வசப்படாதீங்க, கோபப்படாதீங்க. 6ஆம் இடம் தான் கோபம். நிறைய டெம்ப்ட் பண்ணி பார்க்கும் செவ்வாய். அவர் நேரா 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே போல 12ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசியும் பார்ப்பார், உங்க லக்னத்தையும் பார்ப்பார். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது புகழ், 12ங்கிறது விரயம், தூக்கமின்மை, ஓட்டம், செகண்ட் தொழில். கடன் வாங்கி பேர் புகழுக்காக 2வது தொழிலுக்குள்ள இறங்கலாமான்னு தோணும் ஜூன் மாசத்துலதான். அப்படி இறங்கலாமா சார், இறங்குனா நல்லா இருக்குமா அப்படின்னா அதுக்கு வர்றேன் எப்படின்னு சொல்றாரு. சனியும் உங்கள் ராசியை லக்னத்தை பார்க்கும், செவ்வாயும் ராசி லக்னத்தை பார்க்கும், கேதுவும் பார்ப்பார். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப சனி பார்த்து செவ்வாய் பார்த்து கேது பார்ப்பதால் விபத்து நடக்காம நீங்க 100% கவனமா இருக்கணும். பார்த்து போய் பார்த்து வாங்க. வாகனங்கள்ல, 2 வீலர்ல, ரோடு கிராஸ் பண்ணும்போது இதுல எல்லாம் கவனம். சிலர் பாத்ரூம்களோட வலிக்கு விழுந்த சார்ந்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அந்த பீரியடு உணர்ச்சி வசப்பட வைக்கும். கேது தடை, சனி தாமதம், செவ்வாய் வேகம். அப்ப இதுல தடையாகுமா, தாமதமாகுமா, வேகமா நடக்குமா? வேகமா நடக்க வேண்டிய சம்பவம் தடைபட்டு தாமதத்தை நோக்கி பயணிக்கும். இதான் சப்ஜெக்ட். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க 2ஆம் அதிபதி குரு, 5க்குடையவர் குரு, வருமானத்தை கொடுக்கிறவரு, உங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல கதவை தட்டி கொடுக்கும், தொந்தரவை சரி பண்ணும். இவ்வளவு டிஸ்டர்ப் இருந்தாலும் அந்த குரு பார்வை கோடி தோசை நிவர்த்தி. இந்த குருவினால நீங்க தப்பிச்சுக்குவீங்க, தப்பே வராது. உங்க முயற்சி ஸ்தானாதிபதி சனி 4ஆம் இடத்துல. ஒரு வாகனம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடு மாறுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி கொஞ்சம் தடையாக அப்புறம் ஜெயிக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், உங்க 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆல்ரெடி பக்காவா தான் இருக்கு. உங்க தகுதி என்னவோ, உங்க ஸ்டேட்டஸ் என்னவோ அதுல இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க கோடீஸ்வரர் ஆயிருன்னு சொல்ல வரல, ஒரு சின்ன தொழில் பண்றீங்க அதுல இம்ப்ரூவ்மெண்ட். பெரிய கோடீஸ்வரர், பெரிய தொழில், அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இதை குரு கொடுத்துருவார். 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்ப 4ஆம் இடம்ங்கிறது அம்மா, வீடு, இடம், நிலம், வாகனம். இது ஏதாவது வாங்குறோம், சரி பண்றோம்னா தாராளமா செய்யலாம், தப்பு கிடையாது. உங்க வயிறு பிரச்சனை வராம பாத்துக்கங்க. உங்களுக்கு பேக் பெயின், சுவாச கோளாறு, இருதயம் சார்ந்த பயம், மன அழுத்தம், தூக்கமின்மை, இது அப்படியே லேசா எட்டி பார்க்கும். கொடுத்த வாக்குறுதி கொஞ்சம் காப்பாற்ற முடியாம போகும், மெல்லதான் நடந்துக்கும். ஆனா குரு பார்வை எப்படியாவது 10ஆம் தேதி இல்ல 15ஆம் தேதி கொடுத்துரும். 5ல ராகு, 5ஆம் இடத்த புத்தி, மனசு. ராகு இருக்கிறதுனால பயமும் இருக்கும், ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமா பண்ணணும்னு திங்கிங்கும் இருக்கும். 5ல இருந்து ராகு 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7 மனைவி, பார்ட்னர். 5ங்கிறது உங்களுடைய மனசு,
வயிறு, பேக் பெயின். உங்க மனைவிக்கு இந்த பேக் பெயின் தொந்தரவு, வயிறு தொந்தரவு, டிஸ்டர்ப் இல்லாம நீங்க பார்த்துக்கணும். 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியே ஆட்சி. அப்ப எதிரிகளை வென்று முறியடிக்கக்கூடிய காலம். திருச்செந்தூர் போயிட்டு வந்தா சகல விதத்திலும் இப்ப திருச்செந்தூர் உங்களுக்கு பேசும். போயிட்டு வந்தீங்கன்னா போய் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஜூன் மாசத்துக்கு மேல அப்படியே படிப்படியா வளர்ச்சி கொடுக்கறதுக்கு கிரகம் தயாராயிடும். அப்ப 7ஆம் இடத்துக்கு வாங்க. அங்க பாருங்க 10ஆம் அதிபதி 7ல், 7க்குடையவர் 7ல், அஷ்டமாதிபதி 7ல், 5க்குடையவர் 7ல். இதெல்லாம் பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்ப 7ஆம் இடத்துல 4 கிரகம். அப்ப பார்ட்னர், குழந்தை, தொழில், சொத்துக்கள், பூர்வீகம், வெளிநாடு, ப்ரமோஷன், பதவி, அரசாங்கம், அரசியல், இதெல்லாம் பட்டை கலப்பு, சூப்பரா இருக்கும். சில நெருக்கடிகளுக்கு அப்புறம் வளர்ச்சி. இது ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல 10க்குடையவர் 8க்கு போறாரு, 8ஆம் அதிபதியோட சேர்றாரு. 7ஆம் அதிபதி 8க்கு போறாரு. அப்ப பார்ட்னர் விலகிறது, தொழில நஷ்டம், தொழில் நெருக்கடி. ஜூன் 15க்கு மேல பக்கா எச்சரிக்கையா இருக்கணும். 15 வரைக்கும் ஒரு பூஸ்டப் கிடைக்கும். இதுல முக்கியமான முடிவுகளை எடுத்துருங்க. அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டுருங்க. ஜூன் 15க்கு மேல கொஞ்சம் அமைதி காத்து நிதானமா டிராவல் பண்ணா சேஃப், ரொம்ப நல்லா இருக்கும். இதை கவனமா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல மாட்டு கருத்துக்கள். அப்பதான் போய் நம்ம ஆசையை தூண்டி தொழில பிரமாண்டமா போறேன்னு போய் பணத்தை லாக் பண்ணி நெருக்கடி கொடுக்குற காலம் இது. இந்த பெரிய கட்டடங்கள் நீங்க கட்டுறீங்கன்னு வைங்க, ஒரு 50 பில்லர் போட்டு நல்லா கட்டுறோம், பெரிய பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு சூப்பர் பீரியட், அது பர்மிட் பண்ணும். இது உங்க தசாபுத்திகளையும் பார்த்துக்கணும், அது பார்க்காம விட்டுறாதீங்க. 9ஆம் அதிபதி சந்திரன், அது ஒன்றும் உங்களுக்கு ஃபால்ட்டா இல்லை, நல்லா தான் இருக்கு. அதே போல 10க்குடையவர் உங்களுக்கு சூரியன், அவர் 7ல இருக்கார், அவர் 8க்கு வரப்போறார். 7ல இருந்து 8க்கு 15 நாள் இப்படி, 15 நாள் அப்படி, ஒரு நல்லது ஒரு கெட்டது மாறி மாறி நடக்கும். அதே போல 11ல கேது, உபஜயஸ்தானத்துல கேது, இது ரொம்ப பிரமாதம். எதிரிகளை வெல்லக்கூடிய ஜாதக அமைப்பு, வருமானத்தை ஈர்க்கக்கூடிய ஜாதக அமைப்பு. 12ஆம் இடத்துல யாரும் இல்லை, ஆனா 12க்குடையவர் 7ல இருப்பார், 15 நாள் 8லையும் இருப்பார். அப்ப மனைவியோட ஆரோக்கியம் கொஞ்சம் படுத்தும். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ட்ரிப்ஸு, ஒரு டேப்லெட்டு, ஒரு மருத்துவம் பார்க்கறது வர்றது, திடீர்னு சிலருக்கு ஃப்ராக்சர் சர்ஜரி அப்படி எட்டி பார்க்கும். கவனமா இருந்து கவனமா வாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. கண்டிப்பா 7ல் சுக்கிரன், உறவுகளுக்குள்ள யாராவது கன்சீவ் ஆகுறது, குழந்தைக்கான நல்ல செய்தி சொல்றது, கல்யாணத்துக்கான நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்க நல்ல செய்தி சொல்றதெல்லாம் உங்க காதுல கேட்பீங்க. ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வைக்கும். அப்படின்னா அது மிகையில். திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மறந்துடாதீங்க. செவ்வாய்க்கிழமை நீங்க அங்க இருக்கணும், வழிபாடு பண்ணணும், பிரார்த்தனைகள் பண்ணுங்க. உங்களுக்கு விமோச்சனத்தையும் வெற்றியும் கட்டாயம் பெற்றுத்தரும். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் சோம்பேறித்தனம், உடல் சோர்வு 100% வந்து போகும். இதுக்கு பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் தாண்டி பெரிய பிளஸ் குரு பார்வை உங்க ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ விருச்சிகத்துக்கு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. லாபமும் வருமானமும் கட்டாயம் ஈட்டி தரும். ஜூன் 15க்கு மேல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.